கயல் செக்கு கடலை எண்ணெய் தமிழக குடும்பங்களின் நம்பிக்கை. பாரம்பரிய சுவை தூய்மையின் அடையாளம். ஒவ்வொரு சமையல் ஒரு அன்பின் பகிர்வு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கயல் செக்கு கடலை எண்ணெய் ஆரோக்கியம் மற்றும் சுவை நிறைந்தது. மதுரையோட முக்கியமான விழாக்கள்ல இந்த மதுரை சித்திரை திருவிழா ஒன்று அப்படின்னு குறிப்பிடலாம். அதுவும் மதுரையோட அடையாளங்கள்ல மிக முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். மதுரையோட சிறப்புகள் குறித்தும் இந்த சித்திரை திருவிழாவோட சிறப்புகள் குறித்தும் நீங்க விளக்கி கூறுங்க. மதுரைக்கு பல சிறப்புகள் உண்டு. மதுரை சித்திர திருவிழா என்பது ஒரு பெரும் பண்பாட்டு திருவிழா. 10 நாட்கள் நடைபெறக்கூடிய மீனாட்சி திருவிழாவில் அழகர் மீனாட்சியினுடைய திருமணத்திற்கு வருவதற்கு முன்பாகவே திருமணம் நடந்து விட்டது என்று எண்ணி திரும்பி போவதாக ஒரு புனை கதை தான் அது. நிறைய பேர் கேட்பாங்க, அம்மா நீங்க சொல்றீங்களே, எல்லாரும் சொல்றாங்களே மீனாட்சி திருமணத்திற்கு வந்தது திரும்பி போகிறாரே அழகர் என்று. அது ஒரு புனை கதைதான். நம்முடைய மக்கள் ஆன்மீகத்தை வைத்து நிறைய கொண்டாட்டங்களை பண்டிகைகளாக மரபாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த கள்ளழகருக்கு என்ன சிறப்பு? கள்ளழகர் இன்றைக்கு வைகை ஆற்றிலே எழுந்தருளுகிறார். இதற்கு என்ன சிறப்பு என்றால், சிறு தெய்வம் பெருந்தெய்வம் என்கிற வேறுபாட்டை களைகிற திருவிழா இந்த திருவிழா. ஏன்னா பெருமாள் திருமால் இருஞ்சோலையில் சுந்தரராஜ பெருமாளாக அருள்பாலிக்கிறார். வைகைக்கு வருகிற போது அவர் கள்ளழகராக கள்ளர் வேடத்திலே வருகிறார். இந்த கள்ளர் கொண்டை போட்டிருப்பார், குத்தீட்டி வைத்திருப்பார், கத்தி வைத்திருப்பார். கள்ளர் கோலத்தில் தான் அவர் வருவார். இந்த சித்திரை திருவிழாவினுடைய சிகர நிகழ்ச்சி என்பது கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்குகிற நிகழ்ச்சி. இந்த வைகைக்கு பல சிறப்புகள் உண்டு. பாரதி பாடுகிற போது சொன்னார், காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி. எந்த ஒரு நதிக்குமே பாரதி அதற்கு ஒரு அடையாளமா சொல்லல. காவிரி தென்பண்ணை பாலாறு இப்படி சொன்னவன் வைகைக்கு மட்டும் தமிழ் கண்டதோர் வைகை என்று சொல்கிறான். அது எப்பேற்பட்ட நதி என்றால் தமிழ் கண்ட வைகை நதி என்று சொல்கிறான். அதான் வைகைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. ரொம்ப அழகா காளமேக புலவர் பாடுறார், நாரியடை பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரியிடம் புகுதா வைகையே. பொதுவா ஒரு ஆறு அப்படின்னா கடல்ல கலக்கணும்ல, ஆனா வைகை ஆறு மட்டும் கடல்ல கலக்காது. கடலில் கலக்காத ஒரே ஆறு வைகை ஆறு. அந்த வைகை ஆற்றிலே தான் இன்னும் சற்று நேரத்தில் கள்ளழகர் எழுந்தருள் இருக்கிறார். ஏன் வைகை ஆறு கடல்ல கலக்கல அப்படின்றதுக்கு காளமேக புலவர் ஒரு காரணம் சொல்றாரு. ஏன்னா வைகையை உருவாக்குனதே சிவபெருமான் தான். மீனாட்சி திருக்கல்யாணத்துல குண்டோதரன் நிறைய உணவு சாப்பிடுவான். உணவு சாப்பிட்ட உடனே அவனுக்கு ரொம்ப தாகமா இருக்கும். அப்போ சிவபெருமான் வை கை என்று சொல்ல உருவானதுதான் வைகை. அதற்கும் கூட ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொல்வாங்க. வை என்றால் அது வைகுண்டத்தையும், கை என்றால் அது கைலாயத்தையும் குறிக்கும் என்று சொல்வார்கள். அப்போ வைகை உருவானதுக்கு காரணம் யாரு? சிவபெருமான். அதனால அந்த வைகை யாரு என்ன பண்ணுச்சா, என்னுடைய தெய்வத்துக்கு விஷத்தை கொடுத்த கடலோடு நான் கலக்க மாட்டேன் என்று வைகையாறு வைராக்கியமாக இருக்கிறது என்று காளமேக புலவர் ஒரு பாடலை பாடுகிறார். அவ்வளவு சிறப்புக்குரியது அந்த வைகையாறு. சர்க்கரை தீபம் ஏற்றி அங்கே பக்தர்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளழகரை வரவேற்பதற்காக, எதிர் சேவை செய்வதற்காக வீரராகவ பெருமாள் அங்கே வெள்ளி குதிரை வாகனத்திலே வீற்றிருக்கிறார். ரொம்ப அழகு நம்முடைய பெருமாள். தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் இன்னும் சற்று நேரத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருள இருக்கிறார். இதுல நிறைய சிறப்புகள் உண்டு. நீங்க தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி முதல்ல வந்தது அப்படின்னா, சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா இல்லையா? அழகர் இங்கிருந்து ராமராயர் மண்டபத்துக்கு போவார். அங்க அவருக்கு நிறைய திருமஞ்சனம் எல்லாம் நடக்கும்.
அப்போது அந்த நீரை எடுத்து ஒரு பதப்படுத்தப்பட்ட ஆட்டுத்தோல் பையில் வைத்து மக்கள் மீது பீச்சுகிற ஒரு பழக்கம் இருந்தது. பின்னாளில் அதை நிறைய பேர் வேண்டுதலாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியவுடன் நேர்த்திக்கடனாக அதை செய்கிற அந்த வழக்கம் என்பதும் வந்தது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுகிற இந்த தமிழ் மண்ணின் பண்பாட்டு திருவிழாவில் பல லட்சம் பேர் அதை பார்ப்பதற்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவரே அழகு. ரொம்ப அழகா ஆண்டாள் பாடுறார். குழலழகர், வாயழகர், கொப்பூழழகர், கண் அழகர். அவரே அழகு. அவருக்கு எது அழகு? அழகருக்கு எது அழகு? ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொன்னாங்க, அரங்கனுக்கு நடை அழகு, வரதனுக்கு குடை அழகு, மன்னாருக்கு தொடை அழகு, அமுதனுக்கு கிடை அழகு, பார்த்தனுக்கு உடையழகு. அதாவது ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒண்ணு அழகு. அரங்கருக்கு நடை அழகு. ஸ்ரீரங்கத்துல இருக்கிறாரே ரங்கநாதர், அவர் சிம்மகதி கஜகதி நடந்து வருவார், அந்த நடை அழகு. காஞ்சிபுரத்துல இருக்கிறாரே பெருமாள், அவருக்கு குடை அழகு. கும்பகோணத்துல இருக்கிறாரே ஆறாவமுத பெருமாள், அவர் படுத்திருப்பார், அந்த கிடை அழகு. திருநெல்வேலியில இருக்கிறாரே பார்த்தசாரதி பெருமாள், அவருக்கு விதவிதமா ஆடை அணிவிப்பாங்க, வஸ்திரம் அணிவிப்பாங்க, அவருக்கு உடை அழகு. எங்கள் அழகருக்கோ கள்ளழகருக்கோ படை அழகு. பல லட்சம் பேர் இந்த அதிகாலை நேரத்திலே அங்கே கூடியிருக்கிறார்களே, அந்த படைதான் அழகருக்கே அழகு. அரங்கனுக்கு நடையழகு, வரதனுக்கு குடையழகு, மன்னாருக்கு தொடையழகு, அமுதனுக்கு கிடையழகு, பார்த்தனுக்கு உடையழகு, கள்ளழகருக்கு அங்கே கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்ச மக்கள் படை அழகு. அவ்வளவு அழகு கள்ளழகர். அவர் இன்னும் சற்று நேரத்தில் வைகை ஆற்றிலே எழுந்தருள்வார். அது ஏன் வீரராகவ பெருமாள் எதிர் சேவை செய்கிறார் என்றால், அதற்கும் ஒரு வரலாற்று நிகழ்வுதான் காரணம். ஆரம்பத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்குகிற போது அவர் வடக்கரையில இறங்கிட்டு அப்படியே போயிடுவார், தென்கரைக்கு வரமாட்டார். அப்படியே சில 100 வருடங்களுக்கு முன்பு அந்த சித்திரை திருவிழா சமயத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டதாகவும், அப்போது கள்ளழகரினுடைய அந்த திருமேனிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்று வண்டியூரிலே இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவிலுடைய அர்ச்சகராக இருந்தவர் வேகமாக ஓடி அந்த அழகர் சிலையை காப்பாற்றுவதற்காக ஒரு துணிச்சலான போராட்டத்தை நடத்தியதாகவும், அதனை பொருட்டு ஒவ்வொரு வருடமும் அழகர் வைகை ஆற்றில் எழுந்திருந்த போது அந்த அர்ச்சகருடைய வடிவத்தில் வீரராகவ பெருமாளே வந்ததாக ஒரு ஐதீகம். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் அவர் ஆற்றிலே கள்ளழகர் இறங்குகிற போது வீரராகவ பெருமாளும் அவரும் சேர்ந்தே அந்த வெள்ளி குதிரை வாகனத்தில் இறங்குவர். இப்போ மதுரையில இருக்கக்கூடிய கலெக்டரை பாக்குறதுக்கு, மதுரையில ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு சென்னையோட கலெக்டர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சென்னையோட கலெக்டர் மதுரைக்கு வரார் அப்படின்னா, மதுரையோட கலெக்டர் அவரை வரவேற்று உபசரிப்பார் இல்லையா? ஊர் எல்லையிலேயே வரவேற்கிற வழக்கம் எல்லாம் உண்டு. அப்படித்தான் திருமால் இருஞ்சோலையில் இருந்து வரக்கூடிய கள்ளழகரை வண்டியூரிலே இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் வரவேற்று, அவர் வெள்ளி குதிரை வாகனத்திலும் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்திலும் வைகையில் எழுந்தருளுகிற ஒரு மரபு என்பது காலம் காலமாக இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றிலே எழுந்தருள் இருக்கிறார். நாம் எல்லோரும் அதை பார்க்கறதுக்காக தான், புதிய தலைமுறை மூலமாக அதை தரிசனம் செய்வதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம். கள்ளழகரோட சிறப்புகள் என்ன, வைகை ஆற்றங்கரையோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. குறிப்பா இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துக்கு வர்ற கள்ளழகர் கோபித்து கொண்டு செல்வதாக ஒரு புராண கதை இருக்கு. அது உண்மையா அப்படிங்கறத விளக்கி கூற முடியுமா திரு சுமதி ஸ்ரீ? நிச்சயமாக. மீனாட்சி திருக்கல்யாணத்தில் பெருமாள் தான் மீனாட்சியை சொக்கநாதருக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார். நம்ம திருவிளையாடற் புராணத்துல பரஞ்சோதியார் அதை ரொம்ப அழகா எழுதுறார். சொக்கநாதருடைய வாழ்க்கை வரலாற்றையும் மீனாட்சியினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நம்ம திருவிளையாடற் புராணத்துல பார்க்கலாம். மதுரை மண்ணில் 64 திருவிளையாடல்களை செய்தவர் சொக்கநாத பெருமான். ரொம்ப அழகா நம்முடைய திருவிளையாடற் புராணம் சொல்கிறது. ஐய வெண்ணுரை வரம்பின ஆகுமோ அடிய உய்ய மாமணி வரிவளை விறகு விற்று உழன்றோன் பொய்யில் வேதமும் சுமந்திட பொறாதகன் அறற்றும் செய்ய தாழ் மலர் சுமந்திட தவம் செய்யும் தெருக்கள். இந்த மதுரையோட தெரு தவம் பண்ணினால் அன்றி
இந்த சிவபெருமானுடைய பாதம் பட்டிருக்குமா என்று அவர் கேட்கிறார். அந்த திருமணத்தின் போது மீனாட்சியை சொக்கநாதருக்கு கரம் பிடித்து கொடுத்தவர் பெருமாள் தான். எந்த பெருமாள் அப்படின்னா பவழக்கணிவாய் பெருமாள். திருப்பரங்குன்றத்துல இருந்து வருவர். நீங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல கூட அந்த சிற்பத்தை ரொம்ப தத்ரூபமா பார்க்கலாம். அப்புறம் ஏன் அழகர் கோவிச்சுக்கிட்டு போறதாக ஒரு கதை உண்டு அப்படின்னா, நம்ம மக்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் புதிய தலைமுறை மூலமா நம்ம தெளிவுபடுத்துறோம். புராணத்துல பெருமாள் கோபித்து கொண்டு போவதாக கதையே கிடையாது. அது பின்னால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனை கதை. ஏன் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, மீனாட்சி திருக்கல்யாணம் தை மாதத்துல நடந்தது, தேரோட்டம் மாசி மாதத்துல நடந்தது. இந்த அழகர் ஆத்துல இறங்குறது அப்படின்றது சித்திரை மாசத்துல நடந்தது. இப்பதான் அழகர் ஆத்துல இறங்குறார். முன்னாடி எல்லாம் தேனூர் அந்த இடத்துலதான் அவர் ஆத்துல இறங்குவார். அவர் எதுக்காக கள்ளழகர் ஆத்துல இறங்குறார் அப்படின்னா, அவரு துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஆளான சுதபஸ் மண்டூகமாக போ என்று அவர் ஒரு சாபம் வாங்கியிருப்பார் துர்வாச முனிவரிடமிருந்து. அவருக்கு விமோச்சனம் கொடுப்பதற்காக கள்ளழகர் தேனூருக்கு வருவார். இப்படிதான் மதுரையிலே சித்திரை திருவிழா நடந்து கொண்டிருந்தது. இதுல தை மாதம் நடக்கக்கூடிய அந்த திருக்கல்யாணத்திற்கும் மாசி மாதம் நடக்கக்கூடிய தேரோட்டத்திற்கும் மக்கள் ரொம்ப குறைவா வராங்க. சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு, சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாளில் அழகர் ஆற்றுக்கு வருவார். அந்த நாள்ல கூட்டம் அதிகமாகுது. அப்போதான் மன்னர் பார்த்துட்டு என்ன காரணம்னு விசாரிக்கிறார். அறுவடை காலம் என்பதால் மக்களால் வர முடியவில்லை என்றதும் எல்லாத்தையும் ஒன்னாக்கி, மீனாட்சி கல்யாணம், தேரோட்டம், அழகர் ஆத்துல இறங்குறது அப்படின்றது எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரு திருவிழாவாக மாற்றினார்கள். இப்போ எதுக்காக கள்ளழகர் திருவிழாவை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதற்கு ஒரு புனைக்கதையாக, அப்ப அவர் கிளம்பி வராருப்பா, அதுக்குள்ள இங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதனால அவர் கோச்சிட்டு போறார் என்பதாக ஒரு புனைக்கதையும் சேர்த்து இந்த முக்கியமான பண்பாட்டு விழாவிலே வைத்திருக்கிறார்கள். ஐயா தோ பரமசிவன் அவர்கள் அழகர் கோவில் என்றே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அதை வெளியிட்டு இருக்கிறது. ரொம்ப அழகா அழகர் கோவிலுடைய சிறப்புகள், இந்த திருமால் இருஞ்சோலை அப்படின்னு சொல்றோமே, இத பத்தி நாம சிலப்பதிகாரத்துல பாக்குறோம். சிலப்பதிகாரத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்திலையும் நம்ம பாக்குறோம். அவ்வளவு சிறப்புக்குரியது திருமால் இருஞ்சோலை. அங்கே பெருமாள் ரொம்ப அழகாக வீற்றிருக்கிறார். அவர் இந்த மதுரை சித்திரை திருவிழாவினுடைய சிகர நிகழ்ச்சியாக வைகை ஆற்றிக்கு வந்து எழுதுகிறார். அவர் கோச்சிக்கிட்டு எல்லாம் போகல, அது நாம ஏற்படுத்திய ஒரு கதைதான். மிக தெளிவாக விளக்கி சொன்னீங்க திருமிகு சுமதி ஸ்ரீ. அடுத்ததாக திருமிகு இந்திரா விஜயலட்சுமி, நீங்க சொல்லுங்க. காலம் மாறினாலும் கூட இந்த சித்திரை திருவிழாவை ஆண்டாண்டு காலமாக கொண்டாடும் மரபு அப்படிங்கிறது இன்றைக்கும் தொடர்ந்து வருகிறது. பல தலைமுறைகளை கடந்து தொடர்ந்து வருகிறது. இதன் மூலமா நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மிக அருமையான கேள்வி மிஸ் பிரியா. இப்போ நம்முடைய கலாச்சார அடையாளம் அப்படிங்கிறது தான் நாம எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிறதுக்கான வேறாக இருக்கக்கூடிய விஷயம். எவ்வளவுதான் இன்றைக்கு உலகம் மாறி இருந்தாலும், உலகம் சுருங்கியிருந்தாலும், நம்ம இதயங்கள் சுருங்கிடக்கூடாது. நம்முடைய கலாச்சாரத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதுல மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய முதல் விஷயம். இரண்டாவது, குடும்ப உறவுகளின் முக்கியத்துவம். இது போன்ற விழாக்கள் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை நமக்கு உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம என்னதான் அவங்கவுங்க வேலைகள், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு நாம இருந்தா கூட இந்த மாதிரியான பண்டிகைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறதுக்கும் நம்ம குடும்ப உறவுகளின் மேம்பாட்டிற்கும் ரொம்ப முக்கியமான ஒரு செயலை கற்றுக் கொடுக்குது. இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம் பிறரோட பழகிற வாய்ப்புமே இல்லாத ஒரு சூழல்ல இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நமக்கு படிக்கிறதுக்கும் குழந்தைகள் அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கும் நேரம் சரியா இருக்கிறதுனால புதிதா பிறர்கிட்ட பழகிறதுக்கோ அல்லது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பழகிறதுக்கான வாய்ப்பும் குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது போன்ற விழாக்கள் அதற்கு மிகவும் உறுதுணையாக உதவி செஞ்சு நம்ம கலாச்சாரத்தையும் குடும்ப உறவுகளையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்தபடியாக பகிர்தல், நம்ம சொல்றோம்ல ஷேரிங் அப்படின்னு, அந்த மாதிரியான விஷயம். இந்த மாதிரியான விழாக்கள்ல நம்ம பங்கேற்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சமைச்ச உணவை அவங்க கிட்ட கொடுத்து அவங்க சமைச்சுக்கிட்டு இருக்கிற உணவை நம்ம வாங்கி சாப்பிடும் போது ஒரு அழகான ஒரு பரிமாற்றம் அந்த இடத்துல உணவோட சேர்ந்து அன்பும் பரிமாறப்படுது இல்லையா? அடுத்ததாக, இப்படி தொடர்ந்து இவ்வளவு வருஷங்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தை, இந்த கலையை
பாரம்பரியத்தை நம்மளும் காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். இதுதான் நம்முடைய அடையாளம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற விதமாகவும் இந்த விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல தீமை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நன்மையே வெல்லும் அப்படிங்கிறதை உறுதிப்பட சொல்வதற்காக தான் இப்படியான நிகழ்வுகள் இருக்கின்றனங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இறைவனிடம் சரணாகதி ஆகணும். குறைந்தபட்ச பொறுப்புணர்வு, ஒழுக்கம், இவைகளோட வழிபாடு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஒரு கோவிலுக்கு போனா நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு கூட்டமான இடங்களுக்கு போனா அங்க இருக்கிற மக்களோட எப்படி அன்பா நாம பழகணும், நம்முடைய பாதுகாப்பை எப்படி உறுதி செய்திக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா ரொம்பவும் சிறப்பாக நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்த நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய சிறப்பும் உலகளாவ பெருமை பெறும் என்பதுல ஐயமே கிடையாது. இன்றைக்கு தொலைபேசி, டிவி, கேம்ஸ் அப்படின்னு சுருங்கி போயிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்கும் போதுதான் நம்முடைய பண்பாடு பாரம்பரியத்தோட சேர்த்து நம்முடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஆக குழந்தைகளுக்கும் இதற்கான விஷயங்களை நாம் கற்றுக் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு அதனுடைய பொறுப்பு என்ன, நம்முடைய கல்ச்சர் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம எவ்வளவுதான் உயரிய இடங்களுக்கு சென்றாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், எத்தனை நாடுகளுக்கு போனாலும் நம்ம அடுத்த நாட்டுக்கு போகும்போது நம்ம பாரத தேசத்தின் ஒரு பிரதிநிதியாக தான் பார்க்கப்படுவோம். அப்போ நம்முடைய வீட்டுடைய பெருமை மட்டும் இல்ல, நம்ம நாட்டின் பெருமையும் நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு இது போன்ற விழாக்கள் உறுதுணையாக இருக்கும். பிரியா, இது போன்ற விழாக்கள் மூலமா அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்தியை கடத்தவிருக்கிறோம் அப்படின்னு மிக அழகாக குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து அடுத்ததாக திருமிகு சுமதி ஸ்ரீ, ஆண்டாளுக்கும் அழகர் கோவிலுக்கும் இருக்கிற சம்பந்தம் குறித்து விரிவாக விளக்கி சொல்ல முடியுமா? நிச்சயமாக. பெருமாளை பற்றி பேசுகிற போது ஆண்டாளை பற்றி பேசியே ஆக வேண்டும். பெரிய மாலை வச்சுட்டு நிக்கிறாங்க, அழகருக்கு சாத்துறதுக்கு. அந்த மாலையை பாக்குறோம். ஆண்டாள் அப்படின்னாலே மாலை தான் ஞாபகத்துக்கு வரும். மாலை கட்டி திருமாலையே கட்டியவள் ஆண்டாள். மாலை கட்டி திருமாலையே கட்டியவள். அவளுக்கு பேரே கோதை. நாம தான் ஆண்டாள்னு சொல்றோமே தவிர அவளுக்கு பெரியாழ்வார் வைத்த பெயர் கோதை. கோதை அப்படின்னாவே மாலைன்னு அர்த்தம். பெண்களுக்கு பூங்கோதை அப்படின்னு பேர் வைப்பாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா பூமாலை அப்படின்னு அர்த்தம். இப்ப அழகர் ஆற்றிலே இறங்குகிற போது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சாற்றி அவள் அனுப்பிய மாலையை அணிந்து கொண்டு வருவார். கள்ளழகருக்கும் ஆண்டாளுக்கும் என்ன ஒரு தொடர்பு என்றால், அழகர் ஆற்றிலே இறங்குகிற போது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஆண்டாள் சூடி களைந்து கொடுத்த அந்த மாலையை அணிந்து கொண்டுதான் வருவார். மாலை மட்டுமல்ல, சந்தனம் வந்திருக்கும். இதெல்லாம் ஒரு கூடையில வச்சு எடுத்துட்டு வருவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சந்தனம், மாலை, இது எல்லாமே ஒரு கூடையில வச்சு எடுத்துட்டு வந்து மதுரையில கூடலழகர் கோவில் இருக்கு இல்லையா, அங்க அந்த கூடைக்கே பூஜை நடக்கும். எப்படி பெருமாளுக்கு நம்ம பூஜை பண்றோமோ அது மாதிரி கூடைக்கு பூஜை நடக்கும். அந்த சந்தனத்தை சாற்றி கொண்டும் ஆண்டாள் அனுப்புகிற அந்த மாலையை அணிந்து கொண்டும் தான் கள்ளழகர் வைகை ஆற்றிலே இன்னும் சிறிது நேரத்தில் எழுந்தருள போகிறார். இன்னொன்று, இந்த கள்ளழகர் கோவிலை பற்றி ஆண்டாள் ஒரு பாட்டு பாடுறான். அவளுக்கு ரொம்ப ஆசை. என்னன்னா, திருமால் இருஞ்சோலையில இருக்கக்கூடிய இந்த பெருமாளுக்கு 100 அண்டால வெண்ணெய் கொடுக்கணும், 100 அண்டால அக்காராடு கொடுக்கணும். எங்க 1 ஸ்பூன் கொடுக்கறேன், 1 டம்ளர் கொடுக்கறேன், 1 சொம்பு கொடுக்கறேன், 1 அண்டா கொடுக்கறேன்னு அவ ஆசைப்படல. 100 அண்டாவில கள்ளழகருக்கு, திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு அக்கார அடிசில் கொடுக்கணும், வெண்ணெய் கொடுக்கணும்னு பாடுறான். நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ. நான் 100 அண்டா வெண்ணெய் வைக்கணும், 100 அண்டா அக்கார அடிசில் வைக்கணும்னு பாடின ஆண்டாள். ஆனா அந்த ஆசை நிறைவேறாமலே அவள் ரங்க மன்னரோடு ஐக்கியமானாள். அவளுக்கு பின்னர் அவதாரம் செய்த ராமானுஜர் இந்த பாசுரத்தை படிச்சுட்டு
திருமாலிருஞ்சோலையில இருக்கக்கூடிய பெருமாளின் மீது ஆண்டாள் கொண்டிருந்த இந்த பக்தியை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு அவர் 100 அண்டால கள்ளழகருக்கு வெண்ணையும் அக்கார அடிசிலும் சமர்ப்பித்தார். அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் கள்ளழகர் கோவில்ல எல்லா கோவிலையும் நடக்கும், சிறப்பா நம்ம அழகர் கோவில்ல தான் நடக்கும். மார்கழி மாதம் 27ஆம் நாள் கூடாரவல்லி வைபவம் அப்படின்னே நடக்கும். ஆண்டாளினுடைய ஆசையை ராமானுஜர் நிறைவேற்றியதாக அந்த வைபவம் சொல்கிறது. அப்ப ஆண்டாளுக்கும் கள்ளழகருக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா, திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய அழகருக்கு நான் இதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று மனம் உருகி பாடினாள் ஆண்டாள். அவள் சூடி கொடுத்த மாலையையும் அவள் கொடுத்தனுப்பிய சந்தனத்தையும் சாட்சி கொண்டுதான் கள்ளழகர் இன்னும் சற்று நேரத்தில் வைகை ஆற்றிலே எழுந்தருள இருக்கிறார். ஆண்டாளை பற்றி பேசுகிற போது எல்லா அவதாரங்களையும் அவள் பாடி இருக்கிறாள். எத்தனையோ சிறப்புமிக்க பாசுரங்களை கொடுத்தவள். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, அழகர் அழகில்ல இந்த பெருமாளே அழகில்ல, அதுல அவருடைய வாய் சுவையை பற்றி கேக்குறான். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, கமலப்பூ செவ்வாய் தான் தித்திருக்குமோ சொல்லிட்டு, மறுப்பொசித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கேனா. சங்கு கிட்ட போய் கேட்கிறா, இந்த பெருமாளினுடைய அந்த வாய் சுவை எப்படி இருக்கும் நீ சொல்ல அப்படின்னு. இதுல நீங்க நியாயமா யார்கிட்ட கேட்டிருக்கணும்னா புல்லாங்குழல் கிட்ட தான் கேட்டிருக்கணும். எப்பயாவதுதான் சங்க எடுப்பார் பெருமாள், ஆனா புல்லாங்குழல்ல எப்பவுமே வச்சிருக்கிறாருல. ஏன் கேட்கல ஆண்டாள் புல்லாங்குழல் கிட்ட கேட்காம ஏன் சங்கு கிட்ட கேட்டா? நம்ம தமிழ் பாருங்க, தமிழ் எவ்வளவு அழகா அந்த வார்த்தைகள் பாருங்க. பெரியவர்கள் விளக்கம் சொன்னார்கள், புல்லாங்குழல் கிட்ட கேட்டா கீழ் உதடு மட்டும்தான் அதுக்கு தெரியும், அதனாலதான் சங்கிடம் ஆண்டாள் கேட்டாள் என்று மிக அழகாக பெரியவர்கள் அந்த பாசுரத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். அப்படி பெருமாள் மீது பெரும் பக்தி கொண்டிருந்த ஆண்டாள் அவள் சூடி கொடுத்த அந்த மாலையை அணிந்து கொண்டு கள்ளழகர் இப்போது வைகை ஆற்றுக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டாளுக்கும் அழகருக்குமான தொடர்பு எப்பேற்பட்டது அப்படிங்கறது மிக அழகாக தெளிவாக விளக்கி சொன்னீங்க. கயல் செக்கு கடலை எண்ணெய் தமிழக குடும்பங்களின் நம்பிக்கை. பாரம்பரிய சுவை தூய்மையின் அடையாளம். ஒவ்வொரு சமையல் ஒரு அன்பின் பகிர்வு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கயல் செக்கு கடலை எண்ணெய் ஆரோக்கியம் மற்றும் சுவை நிறைந்தது.